விருச்சகம் பேசாம வாய மூடி. எங்களை முதுகுன குத்துனதையும் பார்த்துட்டோம், எங்களை ஏமாத்துனதையும் பார்த்துட்டோம். எங்க வாழ்க்கையில உங்களுக்கு மட்டுமே கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷமான விருச்சகம் பேசாம வாய மூடிடுங்க. என்னங்க இப்படி சொல்றீங்களே, இப்படி பேசினா நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்ல தான் போகிறேன். ஸோ அதை கேட்டுக்கோங்க, உங்களுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நம்மளுக்கு நல்லது. எப்படின்னா, குருவோட ஒரு பார்வை நம்ம ராசிக்கு விருச்சக ராசிக்கு விழுது. அதனால ஒரு வகையில் நல்லது. என்ன இருந்தாலும் ராசிக்கு 2ஆம் இடத்தோட அதிபன் பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கிற வீடு 9ஆம் வீடு. அதுவும் சுக்கிரனோட ஒரு டைம் பீரியட்ல, அதாவது சுக்கிரனோட ஒரு சேர்க்கையில் இந்த டைம் பீரியட்ல அவர் இருக்கிறதுனால ரொம்ப கவனம் தேவை. இந்த மாதம் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதுவும் ராசிக்கு 8ல் சூரியனோட புதனோட சேர்க்கை வேற இருந்து அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 2ஆம் வீட்டை பார்க்குது, பேச்சை பார்க்குது, உங்களுடைய குடும்பத்தை பார்க்குது, உங்களுடைய தனத்தை பார்க்குது. இந்த மாதம் உங்களுடைய பேச்சால் ஒரு சில வம்பு வழக்கு பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. விருச்சிக ராசிக்கு ஒரு வகையில் குரு பார்வை நன்மை தான். ஏன்னா நிறைய யூடியூப்ல என்ன சொல்லுவாங்க, விருச்சக ராசிக்கு அமோகமா இருக்கு, சூப்பரா இருக்கு, கொடி கட்டி பறப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் த திங் என்ன, இந்த மாசம் பர்டிகுலரா இந்த மாசம் நான் பார்த்த வரைக்கும் அந்த கோச்சார கிரக நிலையோட மாற்றத்தை நான் பார்த்த வரைக்கும், நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு சொல்றேன், 8ஆம் இடத்துல புதன் இருந்துச்சு அப்படின்னா, அது 2ஆம் வீட்டை பார்க்குது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பேசாம சில விஷயத்த ஹேண்டில் பண்ணிக்கணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச பேச தான் அது ஓவராக ஹைப் ஆகி அது வேற மாதிரி போகும். நம்ம எந்த இடத்துல அமைதியை கடைப்பிடிக்கிறோமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெற்றி மட்டும்தான் நிச்சயமாக இருக்கும். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க பேசினாதான் நம்மளுக்கு வேலை நடக்கும். இல்லவே இல்லை. எங்கே பேசணுமோ அங்கே பேசணும். எங்கே அமைதியாக இருந்து நம்ம காரியத்தை சாதிக்கணுமோ அந்த இடத்துல அமைதியாக காரியத்தை நீங்கள் சாதிக்கணும். இந்த மாதம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்கள் பார்க்குறது அப்படின்றது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அடுத்து 4ஆம் வீட்டில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல நம்மளுக்கு ராகு தான். அந்த ராகு மாறாதுங்க, அங்கேயே தான் இருக்கும். அடுத்து 10ல் கேது இருப்பார், சரிங்களா. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. 6ஆம் இடத்துல செவ்வாய். 8ஆம் இடம் அகெயின் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சூரியனும் புதனும் 8ஆம் வீட்டில் இருக்குது. 9ஆம் வீட்டில் சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு இருக்குது. 10ஆம் வீட்டில் கேது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை. இப்போ இந்த கிரகநிலை மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இந்த கிரகநிலை கண்டிப்பாக மாறும். ஒவ்வொரு மாதமும் கிரகநிலைகள் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டே இருக்கும். ஆனால் இந்த ராகு கேது அப்படின்ற கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1.5 வருஷம், ஒரு 18 மாதம் அங்கேயே உட்காந்துருக்கும். அடுத்து இன்னொரு வீட்டுக்கு மாறும். அடுத்து குரு பாருங்க 1 வருஷம் அங்கேயே உட்காந்துருப்பாரு. அடுத்து அவர் மாறுவார். அடுத்து சனி பகவான் ஒரு 2.5 வருஷம் உட்காந்துருப்பாரு. அடுத்து மாறுவார். இப்படி தான் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது வருடாந்திர கிரகங்கள். இப்போ இந்த புதன் செவ்வாய் சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதாந்திர கிரகங்கள். இந்த மாதாந்திர கிரகங்கள் நிறைய சேஞ்சஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு சேஞ்சஸை நீங்கள் ஒவ்வொரு மந்த்தும் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுவும் இந்த ராசி லக்னம்லாம் இந்த மாதாந்திர கிரகங்களுடைய கனெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் அதிகமாக இருக்கும். ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் நம்ம எங்கே பேசணுமோ அங்கே பேசிட்டு மற்ற இடங்களில் நம்ம அமைதியாக இருந்துக்கிட்டா நிறைய பிரச்சனைகள் நம்ம தவிர்த்து வெளியே வந்துக்கலாம். அடுத்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தில்? முக்கிய முடிவை நாங்கள் எடுக்கலாமா வேணாமா, இல்லை எங்களுக்கு கல்யாணமே வேண்டாங்க, நாங்கள் பட்டப்பாடே போதும், நிறைய பார்த்துட்டோம், எங்களை முதுகுன குத்துனதையும் பார்த்துட்டோம், எங்களை ஏமாத்துனதையும் பார்த்துட்டோம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்காத ஒன்றும் இல்லை, இனி அப்படி என்ன பார்த்துட போகிறோம். இங்கே நிறைய பேருக்கு என்னென்னா, விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் திருமண தோஷமானது ஏற்படுது. ஏன்னா
ராசிநாதனும் செவ்வாய் தான், அதே மாதிரி 6ஆம் வீட்டோட அதிபனும் செவ்வாய் தான் வராரு. ஸோ ஒரு ராசிக்கு அதிபனா செவ்வாய் வந்து 6ஆம் வீட்டோட அதிபனாக செவ்வாய் வர்றதுனால செப்பரேஷன்ஸ் எல்லாமே நிறைய நீங்கள் இந்த விருச்சிக ராசியில் இருக்கவங்களுக்கு பார்க்க முடியும். அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாதுங்க. அவங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கார்மிக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பை தான் அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கார்மிக்கான ஒரு பார்ட்னர் தான் இவங்களுக்கு வந்து அமையிறாங்க. அது என்னவோ ஏதோன்னு தெரியல, சில பேருக்கு அப்படிதாங்க அமையுது. முக்காவாசி விருச்சிக ராசியில் இருக்கவங்க இந்த கார்மிக்கான ஒரு பாண்டு, அந்த கார்மிக்கான ரிலேஷன்ஷிப்ல போய் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வராமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நிறைய பார்த்துட்டேன், நிறைய கன்சல்டேஷன் நான் நிறைய பார்த்துட்டேன், இது நடக்குது. பட் இந்த டைம், இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த ஜூன் மாதத்துல சரி ஓகே, வீட்டில் இவ்வளோ பேசுறாங்களே, இனிமேலாவது என் வாழ்க்கையில ஒரு குதூகோலம் பிறக்குமா, நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், குரு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு வந்து உச்சமாறாரு. அதாவது 12 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு தெய்வ அருள்னு சொல்லுவாங்க இல்லையா, தெய்வீக அருள். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது இறைஸ்தானம், தெய்வஸ்தானம். இன்னும் சொல்ல போனா 9ஆம் இடம் அப்படின்றது மோட்சஸ்தானமா கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு நம்பிக்கையுடைய ஒரு ஸ்தானம் வந்து 9. ஸோ அந்த 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை கனெக்ட் பண்றதுனால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு கடவுள்கிட்ட இருந்து ஒரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருளா இருக்கலாம், இல்லை ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம். உங்களுக்கு மட்டுமே கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷமான ஒரு மாதம் தான் இந்த மாதம். குருவோடைய சுபத்துவம் வாங்கிய ஒரு பார்வை உங்க ராசிக்கு மொத்தமா வந்து விழுது. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 9ஆம் இடத்துலயும் குருவோட பார்வை வந்து விழுறதுனால ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு மாதமா வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து அமைய போகுது. அதனால எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஒரு சில விஷயங்கள் கரியர்ல மட்டும் எந்த இடத்துல பேசணுமோ அங்க பேசுங்க, தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க. இந்த 2 கிரகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியனும் புதனும் 8ல் இருக்கிற வரைக்கும் உங்களை வந்து கொடைச்சல் தான். அது ஒன்று நகரும் போது தான், ஒன்று சூரியன் ஃபர்ஸ்ட் நகரணும், இல்லை புதன் ஃபர்ஸ்ட் நகரணும். இது 2ல் ஏதாவது ஒன்று நகர்ந்தாதான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா குடைச்சல் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. நல்லாவே இருக்கும், கவலையே வேண்டாம். துளாராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்லை அவங்க வாழ்க்கையில இதை சொல்லும் போது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும், இல்லை ஒரு மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.